ஈரோடு மாநகரின் நெரிசலான அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 3ஆம் தளத்தில் சந்திரவதியின் குடும்பம் வாழ்ந்து வந்தது. காலை 8 மணி ஆகியிருந்தது. சமையல் அறையில் இருந்த பழைய அலுமினிய பாத்திரத்தில் மீதி இருந்த பழைய சோற்றை தண்ணீர் ஊற்றி பிசைந்து கொண்டு இருந்தாள் சந்திரவதி. அவளது கைகள் நடுங்கிக் கொண்டு இருந்தன. அது பசியினால் மட்டுமல்ல, கடந்த சில நாட்களாக ரங்கன் நடந்து கொள்ளும் விதம் அவளுக்குள் ஏற்படுத்திய அச்சத்தால் ஏற்பட்ட நடுக்கம் அது. அருகில் அவளது மகன்கள் கதிரும் கவினும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் பசியால் தவித்தாலும் வீட்டில் நிலவும் அந்த இறுக்கமான சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாய் திறக்காமல் இருந்தனர். சந்திரவதி அவர்களுக்கு சிறிதளவு பழைய சோற்றை பரிமாறினாள். அவள் தனக்கு எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த ஒரு தட்டில் இருந்த உணவும் அந்த சிறுவர்களுக்கே சரியாக இருந்தது. வீட்டின் கதவு திடீரென இடிக்கப்பட்டது. சந்திரவதி பயத்துடன் கதவை திறந்தாள். ரங்கன் வாசலில் நின்றிருந்தான். அவன் கண்களில் தெரிந்த சிவப்பும் அவன் உடலில் இருந்து வீசிய மது வாசனையும் அவளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஏய், என்னடி, இன்னும் எதுவும் சமைக்கல? எனக்கு பசிக்குது என்று கத்தினான் ரங்கன். சந்திரவதி மெதுவாக நிதானமாக பேசினாள். வீட்டில் அரிசி இல்லை, பசங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. இருந்த கொஞ்சம் சோத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டேன். நீங்கள் சம்பாரித்து காசு கொடுக்கல. தயவு செஞ்சு ஒரு வேலைக்கு போங்க. குழந்தைங்களோட படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் ஏதாவது வழி கிடைக்கும். ரங்கன் அவளது பேச்சை கேட்கும் நிலையில் இல்லை. அவன் கையை ஓங்கி சந்திரவதியின் கன்னத்தில் ஒரு அடி அடித்தான். நீ பெரிய புத்திசாலி மாதிரி பேசாத. எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? எல்லா காசையும் வீட்டில் ஒளிச்சு வச்சுட்டு என்கிட்ட நடிக்கிறியா என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அவன் கத்தின சத்தத்தில் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்து மக்கள் எட்டி பார்த்தனர். சந்திரவதிக்கு அவமானமாக இருந்தது. தான் ஒரு தவறான மனிதனை திருமணம் செய்து விட்டோம் என்ற எண்ணம் அவளது இதயத்தை அறுத்தது. அவள் தன் குழந்தைகளை தழுவிக்கொண்டு மூலையில் அமர்ந்து கொண்டாள். ரங்கன் மீண்டும் கதவை சாத்திக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் சென்றதும் சந்திரவதி தன் அழுகையை அடக்கிக் கொண்டாள். அவள் தன் கண்களை துடைத்து கொண்டு இனிமேல் இப்படி இருக்க முடியாது என்று மனதுக்குள் உறுதியாக கூறிக்கொண்டாள். ஈரோடு மாநகரின் பரபரப்பான அந்த வீதியில் அநேக வீடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படும் விளம்பரங்களை அவள் கடந்து சென்றிருக்கிறாள். இந்த வறுமை, பசி, அவமானம் என அனைத்திற்கும் ஒரே தீர்வு அவள் வேலைக்கு செல்வதுதான். ஆனால் அவள் வேலைக்கு சென்றால் ரங்கன் சும்மா இருப்பானா? என்ன வேணாலும் நடக்கட்டும், வேலைக்கு சென்றால்தான் எனது குழந்தைகளுக்கான உணவு கூட என்னால் கொடுக்க முடியும் என்று யோசித்து அவன் சென்றதும் தன் அழுகையை அடக்கி கொண்டு பக்கத்து வீட்டில் வசிக்கும் தன் நெருங்கிய தோழி மலர்விழி வீட்டிற்கு சென்றாள். மலர்விழி ஒரு சில வீடுகளில் பாத்திரம் தேய்க்கும் வேலை செய்பவள். என்னடி சந்திரா, முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? உன் புருஷன் மறுபடியும் கலாட்டா பண்ணினானா என்று மலர்விழி கேட்டாள். சந்திரவதி பெருமூச்சு விட்டாள். மலர், இனி என் பசங்களுக்காகவாவது நான் ஒரு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எங்காவது நல்ல வீடு இருந்தா சொல்லுடி என்று கண்ணீருடன் கேட்டாள். அவளை கவலையாக பார்த்த மலர்விழி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சந்திரா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பங்களா வீட்டில் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் வீட்டு வேலைக்குத்தானே போயிட்டு இருக்கேன். அந்த வீட்டுக்கார அம்மா என்கிட்ட தான் கேட்டாங்க. எனக்கு இப்போ வேலை அதிகமாக இருக்கு, என்னால் முடியலன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு. அதனால் துணி துவைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு எல்லா வேலைக்கும் ஒரு முழு நேர ஆள் வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. நீ வரியா என்று கேட்டாள். சந்திரவதிக்கு நம்பிக்கை துளிர்விட்டது. கண்டிப்பாக வர்றேன் மலர். என் பசங்க எதிர்காலத்துக்கு இது ரொம்ப முக்கியம் என்றாள். அன்று இரவு ரங்கன் குடித்துவிட்டு வந்து குரட்டை விட்டு தூங்கினான். சந்திரவதி விடியும் வரை தூங்கவில்லை. விடியற்காலையிலேயே எழுந்து கையில் இருந்த சில ரூபாய்களை வைத்து
ரவை வாங்கி வந்து இருந்தாள். குழந்தைகளுக்கு ரவை உப்புமா சமைத்து ஊட்டிவிட்டு தன் மகன்களை தைரியப்படுத்திவிட்டு மலர்விழியை சந்திக்க கிளம்பினாள். மலர்விழி கொடுத்த முகவரியை வாங்கி கொண்டு சந்திரவதியின் கால்கள் அந்த பெரிய பங்களாவை நோக்கி விரைந்தன. வறுமை என்னும் பிடியிலிருந்து தப்பிக்கவும் தன் பிள்ளைகளின் பசியை போக்கவும் ஒரு புதிய வாழ்க்கையை தேடி அவள் முதலாக தன்னம்பிக்கையோடு அந்த வீட்டின் வாசலில் நின்றாள். அந்த பெரிய இரும்பு கேட்டை தாண்டி தோட்டத்தின் வழியாக நடந்து சென்று வீட்டின் பிரதான கதவை தட்டினாள் சந்திரவதி. சில வினாடிகளில் கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தது அந்த வீட்டின் உரிமையாளர் பங்கஜம் அம்மாள். கையில் ஒரு துண்டுடன் நின்றிருந்த அவர் சந்திரவதியை பார்த்து, யாரும்மா நீ, என்ன விஷயம் என்று கனிவாக கேட்டார். சந்திரவதி தன் சேலை தலைப்பை சரி செய்தபடி, வணக்கம் அம்மா, நான் இந்த தெருவில் தான் இருக்கேன். வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னு என் தோழி மலர்விழி சொன்னா, அதான் வந்தேன் என்றாள். பங்கஜம் ஒரு நிமிடம் சந்திரவதியை உற்று பார்த்துவிட்டு, சரி உள்ள வா என்று கூறி அவளை வீட்டின் வரவேற்பறைக்கு அழைத்து சென்று அமர வைத்தார். உன் பேர் என்ன, என்ன குடும்ப சூழல் என்று பங்கஜம் கேட்க, சந்திரவதி தன் கணவனின் குடிப்பழக்கம், வறுமை மற்றும் தன் மகன்களின் எதிர்காலத்திற்காகத்தான் இந்த வேலைக்கு வந்திருப்பதை வெளிப்படையாக கூறினாள். ஒரு தாயாக தன் குழந்தைகளை காப்பாற்ற துடிக்கும் அவளது நேர்மையை பங்கஜம் கவனமாக கேட்டார். பிறகு பங்கஜம், சந்திரா, என் பொண்ணு இப்பதான் பிரசவம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கா. குழந்தையும் அவளும் இங்கே தான் இருக்காங்க. இந்த வீட்டை பராமரிக்கிறது, சமையல், துணி துவைக்கிறது, குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதுன்னு எல்லா வேலையும் நீ தான் பொறுப்பாக செய்யணும். இது முழு நேர பொறுப்பு. உன்னால் இந்த வேலைகளை எல்லாம் சரியா செய்ய முடியுமா என்று கேட்டார். சந்திரவதி ஆர்வத்துடன், நிச்சயமா அம்மா, எல்லா வேலையும் நான் கண்ணும் கருத்துமா செய்கிறேன். நீங்க நம்பிக்கையோட வேலை கொடுங்க, நான் உங்க நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்று உறுதியாக கூறினாள். பங்கஜம் அவளுக்கு அளிக்க வேண்டிய சம்பளம் மற்றும் வேலை நேரங்கள் குறித்து விளக்கினார். சம்பள தொகையை கேட்டதும் தன் குடும்பத்தின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தது போக கையில் சொற்ப பணம் நிற்கும் என்ற நிம்மதி சந்திரவதியின் முகத்தில் தெரிந்தது. அதன்பின் பங்கஜம் சிறிது யோசித்து ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். சந்திரா, வேலை முடிஞ்சு கிளம்பும்போது அன்னைக்கு சமைச்சதுல மிச்சம் இருக்கிற உணவுகளை பார்சல் பண்ணி எடுத்துட்டு போய்க்கோ. சாப்பாடு வீணாகிறத விட உங்க பசங்க பசிக்கு அது உதவியா இருக்கும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சந்திரவதியின் கண்கள் கலங்கின. அம்மா, நீங்க எனக்கு செய்யற உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இது என் பசங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் என்று நெகிழ்ந்து போனாள். நீ தப்பா நினைச்சுக்கலேனா சந்திரவதி, இன்னையிலிருந்தே நீ வேலைக்கு சேர்ந்துக்கோ என்று கூறியதும் சந்திரவதி அன்றிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பித்தாள். பங்களாவின் உள்ளே பங்கஜம் அம்மாள் காட்டிய அன்பும், வேலை செய்யும்போது முதலாளி என்ற அதிகாரம் இல்லாமல், பந்தா இல்லாமல் தன்னை ஒரு சக மனுஷியாக மதித்து பேசியது சந்திரவதிக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. அன்று வேலைகளை முடித்து, அம்மா, நான் போயிட்டு நாளைக்கு வரேம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சது என்று கிளம்ப தயாரானாள் சந்திரவதி. அப்போது பங்கஜம் அம்மாள் ஒரு பெரிய பாத்திரத்தை நீட்டினார். சந்திரா, இன்னைக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்கேன். வேலையெல்லாம் நல்ல விதமாக செஞ்சுருக்கேன். சாப்பாடு மிச்சம் இருந்தால் போட்டுட்டு போனேன், மறந்துட்டியா? இந்தா, நானே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு போய் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க. நான் சொன்னது மாதிரியே இனிமே சாப்பாடு மிச்சம் இருந்தால் வீணாகாம எடுத்துட்டு போ. என்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போகணும் எதுவும் இல்லை. நீ பாட்டுக்கு போட்டு எடுத்துட்டு போலாம் என்று அன்புடன் கூறினார். அதை வாங்கிய சந்திரவதிக்கு முதலாக தன் குடும்பத்தின் பசியை தீர்க்கும் அன்னபூரணி போல் பங்கஜம்மாள் தெரிந்தார். ரொம்ப நன்றிமா என்று கூறிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டாள். வீட்டுக்கு வந்து சேர இரவு 8 மணி ஆகியிருந்தது. அவள் கதவை திறந்ததும் ரங்கன் வாசலில் அமர்ந்து ஏதோ முணுமுணுத்து கொண்டு இருந்தான்.
அவளை பார்த்ததும் அவனது கண்கள் கோபத்தில் விரிந்தன. எங்கடி போன இவ்வளோ நேரம்? நீ பாட்டுக்கு லேட்டா வந்தா எனக்கு யார் சாப்பாடு போடுவா என்று கத்தினான். சந்திரவதி அமைதியாக, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு தோழி மலர்விழி சொன்னதையும் அதான் அங்க போயிட்டு வந்தேன் என்றாள். ரங்கனின் கண்கள் அவளது கையில் இருந்த பையை நோக்கின. அவனுக்குள் ஒரு கணக்கு ஓடியது. இவள் சம்பாதித்து கொண்டு வந்தால் அதை வைத்து நாம் குடிக்கலாமே என்ற எண்ணம் அவனுக்குள் துளிர்விட்டது. கையில என்ன வச்சிருக்க என்று பையை குறிவைத்தான். வேலை செஞ்ச வீட்டில் சமைச்சதுல மிச்சம் இருந்தது. அந்த அம்மா மீதம் இருந்த சாப்பாட்டை போட்டு கொடுத்து விட்டாங்க என்றாள் சந்திரவதி. ரங்கன் அதை வாங்கி பிரித்து பார்த்தான். நன்கு மணக்கும் உணவு. சரி சரி, போய் பசங்களுக்கும் எனக்கும் சாப்பாட்டை போடு என்று உத்தரவிட்டான். அன்று முதல் முறையாக அந்த வீட்டில் அனைவரும் வயிறு நிறைய சாப்பிட்டனர். கதிரும் கவினும் உணவை விரும்பி சாப்பிடுவதை பார்த்தபோது சந்திரவதியின் கண்கள் பணிந்தன. ரங்கனும் வயிறு முட்ட சாப்பிட்டுவிட்டு போதையில் ஆழ்ந்து தூங்கினான். அன்றிரவு தன் குழந்தைகளின் முகத்தில் இருந்த திருப்தியை பார்த்த சந்திரவதி, எப்படியும் நம் கஷ்டகாலம் தீரப்போகுது என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டபடி தூங்கினாள். அடுத்த நாட்களில் சந்திரவதியின் உழைப்பினால் குடும்ப சூழல் மெல்ல மாறத் தொடங்கியது. காலை எழுந்தவுடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் வரை ஒரே பரபரப்பு. பிறகு பங்களாவிற்கு ஓட்டம் என அவளது வாழ்க்கை ஒரு இயந்திரத்தைப் போல இயங்கினாலும் மனதில் ஒரு தெளிவு இருந்தது. பங்களாவில் அவள் செய்யும் வேலைக்காக முதலாளி அம்மா தரும் சம்பளம் குழந்தைகளின் படிப்பு செலவுகளுக்கு பெரிய உதவியாக இருந்தது. பங்கஜம் அம்மாள் சந்திரவதியை வெறும் வேலைக்காரியாக பார்க்கவில்லை. சந்திரா, உன் பசங்க கதிர் கவின் 2 பேரும் நல்லா படிக்கணும். அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு என்று அவர் கூறிய வார்த்தைகள் சந்திரவதிக்கு பெரும் ஆறுதலையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது. ரங்கனின் போதை பழக்கம் குறையவில்லை என்றாலும் சந்திரவதி தன் சம்பாத்தியத்தை மிக கவனமாக கையாண்டாள். அவள் சேமிக்க தொடங்கிய சிறு சிறு தொகைகள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையாக மாறின. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு காலத்தில் பட்டினியால் வாடிய குழந்தைகள் இப்போது சீருடை அணிந்து பள்ளிக்கு செல்வதை பார்க்கும்போது அக்கம் பக்கத்தினர் அவளை வியப்புடன் பார்த்தனர். ரங்கன் வீட்டை விட்டு வெளியில் சுற்றினாலும் வீட்டிற்குள் ஒருவித அமைதி நிலவியது. சந்திரவதி தன் வாழ்க்கையை மீட்டு கொள்ளும் முயற்சியில் வெற்றி பெற்று வருவதை உணர்ந்தாள். பங்களாவில் அவள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் தன் பிள்ளைகளின் கல்விக்கான முதலீடாக அவளுக்கு தெரிந்தது. அந்த வீட்டின் பாத்திரங்களை தேய்க்கும்போது அவள் சிந்திய ஒவ்வொரு வியர்வை துளியும் வறுமை என்னும் கோரப்பிடியிலிருந்து தன் பிள்ளைகளை மீட்கும் போராட்டத்தின் அங்கமாக இருந்தது. அவளது உழைப்பு, முதலாளி அம்மாவின் ஆதரவு, குழந்தைகளின் கல்வி ஆர்வம் என எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய விடியலை உருவாக்கியிருந்தது. பங்கஜம் அம்மாவின் பங்களாவில் சந்திரவதியின் காலை பொழுது மிகவும் பரபரப்பாக தொடங்கும். அதிகாலையிலேயே அந்த வீட்டின் கதவுகளை திறந்து முற்றம் பெருக்கி வாசலில் கோலமிடுவதிலிருந்து அவளது பணி தொடங்கிவிடும். அந்த வீட்டில் உள்ள பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் அவளது கைகளில் பட்டு கண்ணாடி போல மின்னும். பிறகு சமையல் அறையில் பங்கஜம் அம்மாளும் அவரது மகள் நித்யாவுக்கும் தேவையான உணவுகளை சமைப்பாள். நித்யாவுக்கு பிறந்த அந்த பச்சிளம் குழந்தையை சீராட்டுவதே அவளுக்கு பிடித்தமான வேலை. குழந்தையின் துணிகளை தனியாக கிருமி நாசினி போட்டு அலாசி வெயிலில் காய வைப்பதும், பங்கஜம் அம்மாள் மற்றும் நித்யாவின் துணிகளை துவைப்பதும் என அவள் ஓய்வின்றி உழைப்பாள். அந்த வீட்டில் பங்கஜம் அம்மாளும் அவரது மகள் நித்யாவும் சந்திரவதியை ஒரு வேலைக்காரியாக பார்க்காமல் தங்கள் வீட்டு பெண்ணாகவே நடத்தினர். சந்திரா, கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வேலை செய் என்று அவர்கள் அன்போடு உபசரிப்பது அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் அந்த அன்பும் அமைதியும் அவள் வீட்டிற்கு சென்றதும் மறைந்துவிடும். வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் சந்திரவதி சற்று அழகாக தலைவாரி கொண்டு சென்றாலே ரங்கனின் சந்தேகம் எல்லை மீறும். என்னடி, யாருக்காக இவ்வளவு அழகா சிங்காரம் பண்ணிட்டு திரியிற? நீ வீட்டு வேலைக்கு போறியா
இல்ல வீட்டுக்காரியாவே போறியா என்று தரம் தாழ்ந்து பேசுவான். அவன் பேச்சை கேட்டு துடித்து போகும் சந்திரவதி தன் கஷ்டங்களை யாரிடமும் சொல்ல முடியாமல் கண்ணீரை விழுங்கிக் கொள்வாள். வாரத்தின் சனிக்கிழமை மாலை சந்திரவதிக்கு சம்பளம் கிடைக்கும். அந்த பணத்தை வாங்கிய கையோடு அவள் தன் குழந்தைகளின் தேவைக்காக தின்பண்டங்கள், வீட்டிற்கு தேவையான மல்லிகை சாமான்கள் வாங்கி கொண்டு மீதி பணத்துடன் வீட்டிற்கு வருவாள். ரங்கன் அவளை வழிமறிப்பான். சம்பள பணத்தின் ஒரு பகுதியை பிடுங்கிக் கொண்டு சாராய கடைக்கு ஓடிவிடுவான். அவன் குடித்துவிட்டு வந்து வீட்டின் கதவை உதைப்பதும் ரகளையில் ஈடுபடுவதுமாக இருக்க, சந்திரவதி சம்பாதித்த பணம் சேமிப்பதற்கு வழியில்லாமல் போனது. எதுவும் சேமிக்க முடியாமல் போனதை எண்ணி அவள் மனவேதனையில் துடித்தாள். இப்படியே நாட்கள் நகர, ஒரு சனிக்கிழமை நாள் மாலை வேலை முடிந்து மிகுந்த களைப்புடன் வீட்டிற்கு வந்தாள் சந்திரவதி. அன்றைய தினம் சம்பளம் கையில் கிடைக்கவில்லை. முதலாளி அம்மா வேலை காரணமாக வெளியில் சென்றிருந்தார். அதனால் மறுநாள் சம்பளம் வாங்கி கொள்ளலாம் என்று வீட்டிற்கு வந்தாள். வீட்டில் நுழையும் போதே ரங்கன் ஏதோ ஒரு கணக்குடன் அமர்ந்திருந்தான். அவளை பார்த்தவன், ஏ சந்திரா, இன்னைக்கு பணம் கிடைக்கலையா என்று கேட்டான். இல்லைங்க, அம்மா வெளியூருக்கு போயிட்டாங்க, திங்கக்கிழமை தான் தருவாங்க என்றாள் சோர்வாக. ரங்கன் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். அவன் திடீரென்று அவளை நிமிர்ந்து பார்த்தான். சந்திரா, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். இனிமே இப்படி வீணா தெரிஞ்சா ஒன்றும் உருப்பட முடியாது. நான் சபரிமலைக்கு மாலை போட போறேன் என்றான். சந்திரவதி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இதுவரை அவளை வதைத்தவன் திடீரென்று மாலை போடுவதாக சொல்வது அவளுக்கு நம்பவே முடியவில்லை. ரங்கன் தொடர்ந்தான். 1.5 மண்டலம் விரதம் இருக்க போறேன். நான் மாறணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு நீதான் உதவணும். மாலை போடுறதுக்கு வேண்டிய செலவுகளை நீதான் பார்த்து செய்யணும். நான் மாலை போட்டா குடிக்க மாட்டேன். அப்போ உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும்ல என்று பேசினான். அதை கேட்ட சந்திரவதி மிகவும் மகிழ்ந்து போனாள். அடுத்த நாள் காலை பங்களா வீடு வழக்கத்தை விட அதிக வேலைப்பளுவுடன் இருந்தது. ஆனால் சந்திரவதியின் மனம் மட்டும் வேறு எங்கோ அலைபாய்ந்து கொண்டு இருந்தது. ரங்கன் சொன்ன அந்த மாலை போடும் முடிவை எப்படி முதலாளி அம்மாவிடம் சொல்லி பணத்தை வாங்குவது என்று அவளுக்குள் ஒரு தயக்கம் இருந்தது. சமையல் அறையில் பங்கஜம் அம்மாள் காப்பி குடித்து கொண்டு இருக்க, அருகில் நின்று பாத்திரங்களை சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தாள் சந்திரவதி. மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். அம்மா, ஒரு விஷயம் சொல்லணும். என் வீட்டுக்காரர் ரங்கன் இந்த தடவை சபரிமலைக்கு மாலை போட போறதா முடிவு பண்ணியிருக்காரு. 1.5 மண்டலம் அவர் மாலை போட்டு விரதம் இருந்தா கண்டிப்பா அது அவருக்கு அப்படியே பிடிச்சு போய் குடிக்கிறத நிறுத்திடுவாரு அப்படின்னு எனக்கு தோணுதுமா. மாலை போடுறதுக்கு வேண்டிய துணிமணி, மாலை, அப்புறம் வீட்டில் வைக்க வேண்டிய பூஜை பொருட்களுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா நல்லா இருக்கும்னு என்று குரல் தழுதழுக்க கேட்டாள். பங்கஜம் அம்மாள் காப்பி டம்ளரை கீழே வைத்தார். அவர் கண்கள் சந்திரவதியின் முகத்தை உற்று பார்த்தன. தன் மகளைப் போல சந்திரவதியை நேசித்த அவருக்கு அவள் மீண்டும் ஏமாந்து விடுவாளோ என்ற கவலை எழுந்தது. சந்திரா, நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ ஆழம் தெரியாம கால விடுறியோன்னு எனக்கு தோணுது. உன் புருஷன் இந்த 1.5 மண்டலம் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பழையபடி குடிச்சா நீ என்ன பண்ணுவ? உன் உழைப்பு, உன் நம்பிக்கை எல்லாம் வீணா போயிடாதா? அதனால கடனா வாங்கி செய்கிற எதையும் ரொம்ப அளவுக்கு மீறி பண்ணாத, பார்த்து அளவா செஞ்சுக்கோ என்று அறிவுரை கூறினார். முதலாளி அம்மாவின் எச்சரிக்கை ஒரு தாயின் அக்கறையாக ஒலித்தது. ஆனால் ரங்கன் மேல் இருந்த அந்த அதீத நம்பிக்கையும் அவன் உண்மையிலேயே மாறிவிடுவான் என்ற ஆசையும் சந்திரவதியின் கண்களை மறைத்தது. இல்லம்மா, இந்த தடவை அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. கண்டிப்பா அவர் மாறிடுவார்னு எனக்கு தோணுது. நீங்க கொடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினாள். முதலாளி அம்மா பணம் கொடுத்தார். அந்த பணத்தை வாங்கி கொண்டு சந்திரவதி சந்தோஷத்துடன் கிளம்பினாள்.
அன்று மாலை ரங்கன் கேட்டுக்கொண்டபடி புதிய வேட்டி, சட்டை, மாலைக்கான மணிகள், பூஜை பொருட்கள் என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கினாள். கடை வீதியில் விலை அதிகமாக இருந்தும், என் புருஷன் மாலை போட்டு வந்து நல்ல மனுஷனா மாறப்போறார், அதுக்காக இதை விட அதிகமாக கூட செலவு பண்ணலாம் என்று தன் சக்திக்கு மீறியும் பொருட்களை வாங்கி குவித்தாள். வீட்டிற்கு வந்ததும் ரங்கன் அவளை பார்த்த விதம் மாறியிருந்தது. அவளிடம் இருந்த அந்த பணத்தாலும் வாங்கி வந்த பொருட்களாலும் அவனுக்கு ஒருவித திருப்தி. மறுநாள் காலை நேரமாக கோயிலுக்கு சென்று ரங்கன் மாலை போட்டுவிட்டு வந்தான். அவன் கழுத்தில் அந்த துளசி மாலை இருப்பது அவளுக்கு ஏதோ பெரிய நிம்மதி கிடைத்தது போல இருந்தது. வீட்டையே ஒரு கோயிலைப் போல் மாற்றினாள். ரங்கன் குளித்துவிட்டு விபூதி பூசிக்கொண்டு பக்தியோடு அமர்ந்திருப்பதை பார்க்கும் போதெல்லாம் அவளது களைப்பு நீங்கியது. குழந்தைகளுடன் சந்திரவதி, ரங்கன் என அனைவரும் பூஜை செய்தனர். பங்கஜம் அம்மாள் சொன்ன அறிவுரை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவ்வப்போது அவங்களுக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்க வாய்ப்பில்லை, ஆனா நான் அவரை மாத்தி காட்டுவேன் என்று தன் மனதுக்குள் சமாதானம் செய்து கொண்டாள். தன் கணவன் மாலை போட்டு இருந்த அந்த நாட்களில் சந்திரவதி கூடுதல் வேலைகளை தேடிச் சென்று செய்தாள். தன் உடலின் சோர்வை விட தன் கணவன் குடிக்காமல் இருப்பதை காணும் மகிழ்ச்சி பெரியதாக இருந்தது. அவள் வாங்கிய ஒவ்வொரு பொருளும், செய்த ஒவ்வொரு செலவும் ரங்கன் மேல் வைத்திருந்த தீராத நம்பிக்கையின் சாட்சியாக இருந்தது. ரங்கன் ஒரு புனிதமான விரதத்தில் இருப்பதை உறுதிப்படுத்த சந்திரவதி ஒரு தவம் போலவே அந்த நாட்களில் உழைத்து கொண்டு இருந்தாள். ரங்கனின் போதை உலகம் அழியப் போகிறது என்ற எண்ணமே அவளுக்கு பெரிய உத்வேகத்தை தந்தது. சபரிமலைக்கு மாலை போட்டதிலிருந்து ரங்கனின் வாழ்க்கை முறையில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டு இருந்தது. வீடு முன்பை விட இப்போது அதிக அமைதியை கொண்டிருந்தது. அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் சந்தனமும் விபூதியும் பூசிக்கொண்டு அவன் பக்தி பாடல்களை முணுமுணுக்கும் போது சந்திரவதிக்கு கண்கள் கண்ணீரில் நனைவதை உணர முடிந்தது. இந்த 1.5 மண்டல காலத்தில் ரங்கன் சாராயக்கடையின் பக்கம் கூட தலை வைக்கவில்லை. அந்த ஒரு விஷயமே சந்திரவதிக்கு நிம்மதியும் கூடவே முகத்தில் ஒரு புது பொலிவையும் தந்திருந்தது. வேலைக்கு செல்லும் போதும் வேலை முடிந்து திரும்பும் போதும் அவள் மனதில் ரங்கனின் மீதான நம்பிக்கையே நிறைந்திருந்தது. பங்களா வீட்டில் வேலை செய்யும் போதும் சந்திரவதியின் சுறுசுறுப்பு முன்பை விட அதிகமாக இருந்தது. பங்கஜம் அம்மாள் அதை கவனித்து கொண்டுதான் இருந்தார். சந்திரா, உன் புருஷன் நல்லபடியா விரதம் இருக்காரா என்று அவர் விசாரிக்கும்போது, ரொம்ப பக்தியா இருக்காங்கம்மா, வீடே அமைதியா இருக்கு என்று பெருமிதத்தோடு பதில் சொல்வாள். சந்திரவதி தன் சக்திக்கு மீறி செலவு செய்து வாங்கி கொடுத்த அந்த பூஜை பொருட்களும் புது உடைகளும் ரங்கனிடம் ஒருவிதமான கர்வத்தை கொடுத்திருந்தது. அவன் இப்போதும் வீட்டிற்கு வரும்போது தான் ஒரு புனிதமானவன் என்ற தோரணையில் நடமாடினான். குழந்தைகள் அவனை பார்த்து பயப்படுவது குறைந்து அவனிடம் நெருங்க ஆரம்பித்தனர். கதிர் மற்றும் கவின் தங்கள் தந்தையை ஒரு முன்மாதிரியாக பார்க்க தொடங்கிய தருணம் அது. அப்பா, சபரிமலைக்கு ஏன் போறீங்க என்று கவின் மழலை மொழியில் கேட்கும்போது ரங்கன் அவனுக்கு சொல்லும் கதைகள் சந்திரவதியை உருக வைத்தன. ஆனால் அந்த அமைதிக்கு இடையிலும் பங்கஜம் அம்மாள் கூறிய அந்த எச்சரிக்கை வார்த்தைகள் அவ்வப்போது சந்திரவதியின் மனதின் ஒரு மூலையில் நிழலாடின. ஆழம் தெரியாம கால விடுறியோ என்ற அந்த வரி சில சமயம் அவளை பயமுறுத்தியது. இருப்பினும் ரங்கன் தன் விரதத்தில் காட்டும் தீவிரத்தை பார்க்கும்போது அந்த பயம் ஒரு நொடியில் கரைந்து போனது. அவனுக்கு தேவையான உணவை சமைப்பதிலும் அவனது தேவைகளை கவனிப்பதிலும் அவள் செயல்பட்டாள். பங்களாவில் இருந்து வரும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் பலகாரங்களையும் முதலாளி அம்மா தரும் உணவுகளையும் பக்கத்தில் இருக்கும் வீட்டு பெண்களுக்கு கொடுத்துவிட்டு, கணவன் வீட்டில் மாலை போட்டு இருப்பதால் காலை, மாலை, இரவு என்று 3 நேரமும் சூடாக சமைத்து பரிமாறினாள். அதனால்
வீட்டின் மல்லிகை செலவுகள் அதிகமாகின. மாலை போட்ட ரங்கனுக்கு தடபுடலாக உணவை பரிமாறி அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு இருப்பதிலேயே அவள் தன் மகிழ்ச்சியை கண்டாள். ரங்கன் சாப்பிடும்போது அவளை பார்த்து, நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசுல இது எல்லாத்தையும் நீ செய்யற. இதுக்கெல்லாம் நான் மலைக்கு போயிட்டு வந்ததும் உன்னை மகாராணி மாதிரி நான் பார்த்துப்பேன் என்று அவன் சொல்லும் வார்த்தைகள் அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. சபரிமலை பயணத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்தன. ரங்கன் தான் செல்ல வேண்டிய குழுவினருடன் இணைந்து பாடல்கள் பாடுவது, மாலை நேரத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்வது என மிகவும் பிஸியாக மாறினான். சந்திரவதி அவனை ஒரு தெய்வமாகவே பார்த்தாள். தன் கணவன் குடிகாரன் என்ற அவப்பெயரிலிருந்து மீண்டு சமூகத்தில் ஒரு மரியாதையான மனிதனாக மாறப்போகிறான் என்ற அந்த நம்பிக்கை அவளது உழைப்பின் சோர்வை முழுவதுமாக நீக்கியது. அவள் தன் சேமிப்பில் இருந்த பணத்தையும் பங்கஜம் அம்மாளிடம் கடன் வாங்கிய தொகையும் கொண்டு ரங்கனின் பயணத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் குறைவில்லாமல் செய்தாள். ஒவ்வொரு முறையும் அவன் நெற்றியில் குங்குமம் வைக்கும் போதும், நீங்க மலைக்கு போயிட்டு வந்ததும் நம்ம வீடு இன்னும் லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கும் என்று அவள் சொல்லும் போதெல்லாம் ரங்கன் ஒரு புன்னகையை உதிர்த்தான். 1½ மண்டல விரதம் இனிதே முடிவடைந்தது. அந்த நாட்களிலெல்லாம் சந்திரவதியின் வாழ்க்கையில் ஒரு கனவு போல கரைந்து போய் இருந்தது. ரங்கன் சபரிமலை பயணத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்பும் நாள். அவனது வருகையை முன்னிட்டு வீடு முழுவதும் மாவிலை தோரணங்கள் கட்டி வாசல் தெளித்து கோலமிட்டு அலங்கரித்திருந்தாள். ரங்கன் மலைக்கு சென்று வந்தவுடன் ஒரு முழுமையான மனிதனாக மாறிவிடுவான். இனி குடிப்பழக்கம் என்ற சொல்லே அவன் அகராதியில் இருக்காது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவளது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட்டது. பங்களா வீட்டிற்கு சென்றாலும் சந்திரவதியின் கவனம் முழுவதும் ரங்கன் மீதே இருந்தது. பங்கஜம் அம்மாளிடம், அம்மா, இன்னைக்கு அவர் வந்துடுவாரு. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். இனிமேல் என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்காதுன்னு நம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக வேலையை முடித்தாள். முதலாளி அம்மாவோ, சந்திரா, நிதானமாயிரு, நீ ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க, எதுவா இருந்தாலும் மனசை திடமா வச்சுக்கோ என்று மீண்டும் ஒரு முறை எச்சரித்தார். ஆனால் சந்திரவதி அந்த எச்சரிக்கையை தன் மகிழ்ச்சியின் ஓட்டத்தில் கடந்து சென்றாள். மாலையில் ரங்கன் தனது குழுவினருடன் வீடு வந்து சேர்ந்தான். ரங்கன் வீட்டின் உள்ளே வந்தான். நேராக பூஜை அறைக்கு சென்று கழுத்தில் இருந்த மாலைகளை ஒவ்வொன்றாக கழற்றி செம்பில் இருந்த துளசி தீர்த்தத்தில் போட்டான். சந்திரா, எப்படியோ நல்ல விதமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறினான். குழந்தைகள் தங்கள் தந்தை மலைக்கு சென்று வந்தது குறித்து கதைகளை கேட்டு மகிழ்ந்தனர். ரங்கன் கதைகளை சொன்னான். சந்திரவதி அதை ரசித்து கொண்டு இருந்தாள். ரங்கன் குடிக்காமல் இருந்த அந்த நாட்களில் வீட்டில் நிலவிய அந்த அமைதி இனிமேல் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்று அவள் மனக்கோட்டை கட்டி கொண்டு இருந்தாள். ஆனால் அந்த மௌனம் ஒரு புயலுக்கு முந்தைய அமைதி என்பது அவளுக்கு அப்போது தெரியவில்லை. ரங்கன் சாப்பிட்டு முடித்துவிட்டு சற்று நேரம் கழித்து அவளை பார்த்தான். அவனது கண்கள் வழக்கம் போல் இல்லாமல் ஏதோ ஒருவித துடிப்புடன் இருந்தது. சந்திரா, நான் மலைக்கு சென்று வந்ததால் உடம்பு ரொம்ப களைப்பா இருக்கு. நாளைக்கு காலையிலேயே எனக்கு தேவையான உணவை ரெடி பண்ணு என்று ஒரு கட்டளை இடுவது போல் சொன்னான். சந்திரவதி புன்னகையுடன், என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் செஞ்சு தரேன். உங்களுக்கு பிடிச்சது என்ன என்று கேட்டாள். ரங்கன் ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு, எனக்கு நாளைக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. காலையிலேயே கடைக்கு போய் நல்ல சிக்கனாக வாங்கிட்டு வந்து சூப்பராக சமைச்சு வச்சிரு என்றான். சந்திரவதிக்கு அது ஒரு சாதாரண கோரிக்கையாகத்தான் தெரிந்தது. சரி, அவன் கஷ்டப்பட்டு விரதம் இருந்து வந்திருக்கிறான். அசைவம் சாப்பிடுவதில் என்ன தவறு என்று எண்ணினாள். அன்று இரவு ரங்கன் நிம்மதியாக தூங்கினான். சந்திரவதி ரங்கனின் தூக்கத்தை பார்த்தபடி, இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது.
அவன் மாறிவிட்டான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தூங்க சென்றாள். ரங்கன் கேட்டபடி மறுநாள் அசைவம் சமைத்து பரிமாறினாள். நன்றாக சாப்பிட்டுவிட்டு ரங்கன் ஓய்வெடுத்தான். அவன் வீட்டிற்கு வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. அந்த 4 நாட்களும் அவன் மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருந்தான். கோயிலுக்கு பக்தியுடன் சென்றதும் அங்கு இருந்த மன அமைதியும் அவன் மனநிலையை முற்றிலும் மாற்றியிருந்தது. இனிமேல் நம் வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்திரா என்று வாக்குறுதி கொடுத்தான் ரங்கன். அவளும் அதை நம்பினாள். அந்த நம்பிக்கை அவளுக்குள் ஒரு புது உற்சாகத்தை கொடுத்தது. ஆனால் 5வது நாள் மாலை நகரின் மேகமூட்டமான அந்த சூழலில் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகப்படியான வேலையில் இருந்த வேலைப்பளுவுடன் மன அழுத்தமும் ரங்கனை சூழ்ந்தன. அவன் பழைய நண்பர்கள் சிலரை தற்செயலாக சந்திக்க நேரிட்டது. அவர்கள் அவனை வற்புறுத்தவில்லை என்றாலும் அந்த சூழலும் அந்த பழைய வாசனையும் அவனுக்குள் நீண்ட நாட்களாக அடக்கி வைக்கப்பட்டு இருந்த அந்த தாகத்தை மீண்டும் தூண்டியது. ரங்கன் வாசலில் அமர்ந்திருந்தான். ஆனால் அவனது தோரணை மாற்றமடைந்து இருந்தது. அவன் கண்களில் தெரிந்த அந்த தெளிவு மறைந்து குழப்பமும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருந்தது. சாராய வாசனை அந்த சிறிய அறையை நிரப்பியிருந்தது. சந்திரவதி உள்ளே வந்ததும் அவன் அவளை பார்க்கவில்லை. அவளுக்கு தெரிந்துவிட்டது ரங்கன் மீண்டும் அதே சூழலுக்குள் சென்று விட்டான் என்று. அவள் கையில் இருந்த உணவை வைத்துவிட்டு அமைதியாக தன் மகன்களை கவனிக்க சென்றாள். சிறிது நேரத்தில் ரங்கன் அவளை பார்த்து பேசத் தொடங்கினான். அவனது குரலில் கோபத்தை விட தன்னைத்தானே நொந்து கொள்ளும் துணி இருந்தது. சந்திரா, நான் வேணும்னே பண்ணல, என்னை மன்னிச்சிடு. நான் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியலை என்று தழுதழுத்தான். சந்திரவதி எதுவும் பேசாமல் இருக்கவே அவனுக்குள் இருந்த அந்த போதை மீண்டும் எரிச்சலாக மாறியது. ஏய், என்னடி அமைதியா இருக்க? என்கிட்ட பேசு. உனக்கு நான் மாறி வரணும்னு தானே ஆசை. நான் மாறி வருவேன். ஆனால் இந்த ஊரும் இந்த சூழ்நிலையும் என்னை விட மாட்டேங்குதே என்று கத்தினான். சந்திரவதிக்கு அவன் மேல் இருந்த கோபத்தை விட அவனது இந்த பலவீனத்தை கண்டுதான் வருத்தம் ஏற்பட்டது. அவனுக்கு குடிக்க வேண்டும் என்று தோன்றியதை விட அந்த பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் அவன் படும் வேதனைதான் அவளுக்கு பெரிய வலியாக இருந்தது. அவள் அவனிடம், கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க என்று கண்ணீருடன் கேட்டாள். ரங்கன் இப்போது போதையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கதவை உதைத்துவிட்டு தரையில் சரிந்தான். வெளியே மழை வேகம் எடுத்தது. அவனை பார்த்த சந்திரவதி, இவன் கெட்டவன் இல்லை, இவன் இந்த நோயின் கைதி என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அவனது இயல்பான நேர்மைக்கு இந்த போதை பெரிய எதிரியாக நிற்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவளது நெஞ்சில் கனத்த பாரம் அழுத்த அவள் மழையின் சத்தத்தோடு தன் அழுகையையும் சேர்த்து கொண்டாள். மறுநாள் காலை சந்திரவதி பங்களாவுக்கு சென்றபோது அவளது கண்கள் வீங்கி இருந்தன. நேற்று இரவு நடந்த ரகளைகள், ரங்கனின் போதையில் உதிர்த்த வார்த்தைகள் என அனைத்தும் அவளை மனதளவில் சிதைத்திருந்தது. சமையல் அறையில் பங்கஜம் அம்மாள் காப்பி தயாரித்து கொண்டு இருந்தார். சந்திரவதியின் முகத்தை பார்த்ததும் அவருக்கு அனைத்தும் புரிந்தது. சந்திரவதி மெதுவாக தன் வேலையை தொடங்கினாள். பாத்திரங்களை அடுக்கி வைக்கும்போது அவளது கைகள் நடுங்கின. பங்கஜம் அம்மாள் அவளை அருகில் அழைத்தார். முதல்ல நீ காப்பி குடி என்று காப்பியை கொடுத்தார். பின்னர், சந்திரா, என்ன ஆச்சுன்னு சொல்லு என்று அன்போடு கேட்டார். சந்திரா அழுது கொண்டே நடந்த அனைத்தையும் கொட்டினாள். 4-5 நாட்கள் குடியை தொடாமல் இருந்தது. திடீரென அவன் மீண்டும் போதைக்கு அடிமையானது. கையில் இருந்த பணத்தை அவன் கேட்டது என எல்லாவற்றையும் சொல்லி விம்மினாள். பங்கஜம் அம்மாள் நீண்ட நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தார். பிறகு மிக நிதானமாக கூறினார். சந்திரா, நடந்தது நடந்து போச்சு. அழுகிறதால ஒன்றும் மாறப்போறதில்ல. புருஷனும் பொண்டாட்டியும் உட்கார்ந்து மனசு விட்டு பேசுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் செதுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் சரி, கஷ்டமான நிலையாக இருந்தாலும் சரி.
தெளிவாக முடிவெடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சம்பாதிக்கிற காசில் சிக்கனமாக இருக்க கற்றுக்கோ. அது தெய்வத்துக்காக பண்ணினாலும் சரி, சொந்தக்காரங்களுக்காக பண்ணினாலும் சரி. எதற்காகவும் உன் உழைப்பை வீணாக்காத. நீ சம்பாதிக்கிற காசில் ஒரு துளியாவது கஷ்ட காலத்துக்கு சேர்த்து வைக்கணும். எல்லா நேரமும் வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீயும் உன் குடும்ப நபர்களும் எப்போதும் ஆரோக்கியமாக இருப்போன்னு சொல்ல முடியாது. அதனால் வர்ற சம்பளத்தில் ஒரு பகுதியை உடனே போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போட்டு வை. அதுதான் உன் வருங்காலத்துக்கு சேமிப்பு. உன் பசங்க படிப்புக்கு அதுதான் பாதுகாப்பு என்று ஆழமாக அறிவுரை கூறினார். முதலாளி அம்மாவின் அந்த வார்த்தைகள் சந்திரவதிக்கு ஒரு புதிய தெளிவை தந்தன. அன்று மாலை சந்திரவதி வீடு திரும்பினாள். ரங்கன் குற்ற உணர்ச்சியுடன் வாசலில் அமர்ந்திருந்தான். சந்திரவதி அவனை நேருக்கு நேர் பார்த்தாள். அவளது குரலில் அதுவரை இல்லாத ஒரு உறுதி இருந்தது. இதுக்கு மேலே என்னால் உங்களோட போராட முடியாதுங்க. நீங்கள் நேர்மையானவர்னு எனக்கு தெரியும். ஆனால் போதைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. உங்களால் முடிஞ்சா நீங்களே அந்த போதையிலிருந்து வெளியே வாங்க. உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் திருந்த முடியும். இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது. உங்களை நம்பி நான் நிறைய கடன் வாங்கி என் சக்திக்கு மீறி எல்லாம் செஞ்சுட்டேன். இதுக்கு மேலே என்னால் ஏமாற முடியாது. நீங்கள் மாறலைன்னா நான் என் பசங்களை கூட்டிட்டு எங்காச்சும் போயிடுறேன் என்று உறுதியாக கூறினாள். அந்த வார்த்தைகள் ரங்கனின் இதயத்தை தைத்தன. அவனது கண்களில் இருந்து நீர் வழிந்தது. அவனால் தன் குழந்தைகள் மற்றும் மனைவி இல்லாமல் இருக்க முடியாது என்பதை உணர்ந்தான். அன்று முதல் அவன் தன்னை மாற்றிக்கொள்ள போராடினான். அவன் வேலைக்கு செல்லத் தொடங்கினான். அன்று முதல் சந்திரவதி தன் சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுத்துச் சென்று முதலாளி அம்மா சொன்னது போல போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கி டெபாசிட் செய்ய தொடங்கினாள். அந்த சிறிய சேமிப்பு அவளுக்கு பெரும் நம்பிக்கையை தந்தது. ரங்கன் வேலைக்கு சென்று வருமானத்தை கொண்டு வந்து சந்திரவதியிடம் கொடுக்கத் தொடங்கினான். எப்போதாவது அவன் போதைக்கு அடிமையாகி பழைய பழக்கம் எட்டி பார்த்தால் அவன் வீட்டிற்குள் வந்து ரகளை செய்யாமல் தானாகவே வீட்டின் வெளியே படுத்துக்கொண்டு தூங்கி விடுவான். எந்த வன்முறையும் எந்த சண்டையும் இல்லை. தன் குழந்தைகளின் வருங்காலத்திற்காக, தன் மனைவியின் கண்ணீரை துடைப்பதற்காக அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான். காலங்கள் உருண்டோடின. சந்திரவதியின் குழந்தைகள் இருவரும் நன்றாக படிக்கத் தொடங்கினர். ரங்கன் இன்று ஒரு பொறுப்பான தந்தையாக மாறியிருந்தான். போதை என்ற அந்த பெரிய எதிரியை அவன் தன் குடும்பத்தின் நலனுக்காக தோற்கடித்தான். சந்திரவதி அந்த பங்களா வீட்டில் உழைத்த ஒவ்வொரு துளி வியர்வையும் இன்று அவளுக்கு பாதுகாப்பான எதிர்காலமாக மாறியிருந்தது. பங்கஜம் அம்மாளின் அந்த அறிவுரை அவளது வாழ்க்கையை செதுக்கிய ஒளியாக மாற்றியது. சந்திரவதி இன்று நிம்மதியாக தன் குடும்பத்துடன் இருக்கிறாள். வறுமை ஒழிந்தது. கடன் சுமைகள் குறைந்தன. உழைப்பும் சேமிப்பும் சரியான புரிதலும் ஒரு சாதாரண பெண்ணின் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் உயர்த்தும் என்பதற்கு சந்திரவதியே சாட்சியாக நின்றாள். கதை முற்றும். கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி கதை உங்களுக்கு வேணுங்கிறத ஒரு ஆன்லைன் ஸ்டோரியை சொல்லுங்கள். நான் அதை எழுதி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நன்றிகள் பல நண்பர்களே.